மாவு ப்ரிப்ரேஷன் எப்படின்னு சொல்கிறேன். 4 அழாக்கு அரிசி எடுத்துக்கணும், ஒரு அழாக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கணும். ஒரு அழாக்கு மீன்ஸ் 200 கிராம் உளுத்தம்பருப்பு. அதில் 400 கிராம் அரிசியில் 200 கிராம் போடுவாங்க இல்லையா, அதில் 200 கிராம் வந்து இட்லி அரிசி, அப்புறம் 200 கிராம் வந்து கருப்பு கவுனி அரிசி. அந்த ரேஷியோவில் எடுத்து ஊற வச்சுருங்க. அப்புறம் உளுத்தம்பருப்பையும் ஊற வச்சுருங்க. ஊறினோடனே அப்புறம் மாவை அரைச்சி இந்த மாதிரி தோசை ஊற்றி சாப்பிட்லாங்க. ஹெல்த்து, உடம்புக்கும் ஹெல்த்து, நல்லது. ஹாய் மக்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர் என்னென்னா கருப்பு கவுனி அரிசி தோசை. நல்லா தோசையாக ஊற்றி கொஞ்சம் முறுவலாக இது வெறுனையே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு கொடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு அவங்க கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் அரைச்சதெல்லாம் போடலை, ஊற வச்சதெல்லாம் போடலை. நான் இன்னொரு டைம் அரைக்கும்போது ஊற வைக்கும்போது நான் போடுறேன். ரேஷியோ மட்டும் சொல்லிடுறேங்க, அவ்வளோதான். 400 கிராம் அரிசி, 200 கிராம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம் துளியோண்டு போட்டுக்கோங்க. போட்டு ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசி தனியாக, உளுத்தம்பருப்பு தனியாக ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஹலோ மக்களே, கருப்பு கவுனி அரிசி தோசை, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பிரண்டை சட்னி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். தேங்க்யூ.